கல்வி தொலைக்காட்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் 2ஆம் வகுப்புக்கு பருவம் 2ல் கணக்கு பாடம் பார்க்க போகிறோம். கணக்கு பாடத்தில் எண்கள் தலைப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்காக நான் தோட்டத்திலிருந்து பட்டாம்பூச்சிகள் எல்லாம் பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன். எத்தனை பட்டாம்பூச்சிகள் இருக்குது பாருங்கள். கலர் கலராக இருக்குதா? ஓகே. இதில் இன்னும் நான் எண்ணவே இல்லை எத்தனை பட்டாம்பூச்சி இருக்குதுன்னு. நீங்களும் எண்ண வேண்டாம். இதில் இத்தனை பட்டாம்பூச்சி இருக்குது. இதில் என்ன ஆயிடுச்சுன்னா பாதி பட்டாம்பூச்சி பறந்து போயிடுச்சு. இப்போ என்கிட்ட இருக்கிறது மொத்தம் இருந்ததில் கம்மியாயிடுச்சு, குறைஞ்சிருச்சு. தெரியுதா? முதல்ல இருந்ததில் பாதி பட்டாம்பூச்சிகள் பறந்து போயிடுச்சு, மீதி இங்கே இருக்குது. நான் வச்சிருந்த பிடிச்சிட்டு வந்த பட்டாம்பூச்சிகளில் இது குறைஞ்சி போச்சு, குறைஞ்சிருக்கு. இப்போது திரையில் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம். ஆஹா, கோன் ஐஸ். எத்தனை கோன் ஐஸ் இருக்குது இப்போது? என்னங்க? 12. இன்னொரு தடவை எண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இந்த 12 ஐஸ்கிரீமில் அம்மாவங்களுக்கு ஒன்று எடுத்துட்டாங்க. நம்மகிட்ட என்ன இருக்குது? 11. அப்பாவங்களுக்கு ஒன்று கொடுத்துட்டோம். நம்மகிட்ட இப்போ 10 தான் இருக்குது. நம்ம ஒன்று எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்மகிட்ட எத்தனை இருக்குது? 9. 12ல் இருந்து 9 என்ன ஆயிடுத்து? குறைஞ்சிருச்சு. இப்போது இது மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிறது செலவழித்தது போக, பறந்தது போக, ஐஸ்கிரீமை சாப்பிட்டது போக மீதி இருக்கும் இல்லையா? இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மீதின்னு தெரிஞ்ச உடனேவும் உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? ஆஹா, கழித்தல். அருமை. அந்த கழித்தல் பாடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கழித்தல் அப்படின்னா குறைத்தல், அதாவது கம்மி பண்ணி சொல்கிறது, நம்மகிட்ட இருக்கிறத கம்மி பண்ணுறது. இப்போது நாம் சஞ்சாய்க்கா பணம் சேர்த்துருப்போம் தானே, இல்லை வீட்டில் உண்டியலில் காசு சேர்த்து வச்சுருப்போம். அம்மா கொடுத்தது, அப்பா கொடுத்தது, பாட்டி கொடுத்தது, தாத்தா கொடுத்தது அப்படின்னு, மாமா கொடுத்தது, அத்தை கொடுத்ததுன்னு நம்ம காசு 1 ரூபா 2 ரூபான்னு போட்டு சேர்த்து வச்சுருப்போம். ஒரு 50 ரூபா சேர்த்து வச்சுருக்குறோன்னு வச்சுக்கோ. அதில் அந்த காசுலேருந்து நாம் ஒரு கலர் பென்சில் வாங்கிடுறோன்னு வச்சுக்கோ. ஒரு கலர் பென்சில் 12 ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணிட்டோம்? 50 ரூபாயை என்னவா குறைச்சிட்டோம்? கம்மி பண்ணிட்டோம். 50 ரூபாயிலிருந்து 12 ரூபாயை செலவழித்து அந்த சேர்த்து வச்ச தொகை கம்மி ஆயிடுச்சு, குறைஞ்சிருச்சு. அதைத்தான் நாம் கழித்தல் அப்படின்னு சொல்கிறோம். இருக்கிற நம்பர்லேருந்து, இருக்கிற எண்ணிக்கையிலிருந்து அது குறைவாச்சுன்னா அது கழித்தல். அதைத்தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், முட்டைகள் எத்தனை இருக்குன்னு எண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. 17 முட்டைகள் இருக்குது. அதில் வீட்டில் விருந்தாளிகள் வந்துட்டாங்க அப்படின்னு அம்மாவுங்க அந்த கட்டம் போட்ட முட்டைகள் எல்லாம் எடுத்துட்டாங்க. எத்தனை முட்டைகள் எடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல 1 முட்டை எடுத்தாங்க, அப்போ 16 ஆயிடுச்சு. 2 முட்டை எடுத்தாங்க, 15 ஆயிடுச்சு. 3 முட்டை 14 ஆயிடுச்சு. 4 முட்டை 13 ஆயிடுச்சு. 5 முட்டை எடுத்துட்டாங்க, 12 ஆயிடுச்சு. 6 முட்டை எடுத்துட்டாங்க, 11. 7 முட்டை எடுத்தனாட்டிக்கு 10. 8 முட்டை, 9 முட்டை, 10 முட்டை எடுத்துட்டாங்க. எத்தனை முட்டையை எடுத்து செலவழிச்சிட்டாங்க? 10 முட்டையை எடுத்துட்டாங்க. இருந்தது நம்மக்கிட்ட 17 முட்டைகள் இருந்தது. அம்மாவுங்க எத்தனை எடுத்துக்கிட்டாங்க? 10 எடுத்துட்டாங்க. அப்போது இந்த இடத்துல பாருங்கள், திரையில் 17 10 இருக்குது. இதில் 10 முட்டைகள் குறைஞ்சிருச்சு. அதை நாம் என்னன்னு சொல்லுவோம்? கழித்தல். கழித்தல் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னு உங்களுக்கு தெரியும்.
படுக்கை கோடு. படுக்கை கோடு போடுவோம் தானே, அது கழித்தலுக்குரிய அடையாளம். பாருங்க, 17லிருந்து 10 நம்ம கழிச்சா அது 7க்கு சமம். நம்மகிட்ட மீதி எத்தனை முட்டைகள் இருக்குது? 7 முட்டைகள் இருக்கின்றன. அதனால முதல்ல 17 முட்டைகள் இருந்தது, இப்போ என்னவா குறைஞ்சி போச்சு? 7 முட்டைகளாக குறைஞ்சிருச்சு. அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குது? கழித்தல். 10 முட்டைகள் செலவாயிடுச்சு. 10 முட்டைகளை நம்ம பயன்படுத்திட்டோம். அதனால மொத்தம் இருந்த 17ல் அது என்னவாயிடுச்சு? குறைஞ்சி போச்சு. இதைத்தான், இந்த செயலை தான் நாம் கழித்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ பாருங்க, நாம் 3 10 ரூபாய் நோட்டு சேர்த்துருக்குறோம். 3 10 ரூபாய் நோட்டு அப்படின்னா 30 ரூபாய். அதுக்கடுத்து 6 1 ரூபாய் நாணயங்கள் சேர்த்துருக்குறோம், அது 6 ரூபாய். அப்போது ரெண்டையும் சேர்த்து 36 ரூபாய் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இப்போ நம்மக்கிட்ட எவ்வளவு இருக்குது? 3 10 ரூபாயும் 6 1 ரூபாயும் சேர்ந்து 36 ரூபாய் இருக்கிறது. அப்படித்தானே? இப்போ நம்மகிட்ட 36 ரூபா இருக்குது. இதில் நாம் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, ஒரு 12 ரூபாய்க்கு கலர் பென்சில் வாங்கிடுறோம். கலர் பென்சில் அட்டையை வாங்கிடுறோம். 12 ரூபாய் செலவழிச்சிடறோன்னு வச்சுக்கிடுவோம். இதை எப்படி செய்கிறது? 36க்கு கீழே 12, இதுக்கு மேலே 1கள் 10கள் அப்படின்னு நாம் எழுதிக்கிறணும். 1கள் அப்படிங்கிறது நாணயங்கள் நினச்சிக்கோங்க, 10கள் அப்படிங்கிறது ரூபாய் நோட்டுகள் நம்ம நினச்சிக்கிடுவோம். இப்போ பாருங்கள், அந்த 1களில் 6 ரூபாயிலிருந்து எத்தனை ரூபாயை எடுக்கணும்? 2. அப்போது ஏன்னா 12ல் 2 ரூபாய் இருக்குது, 12ல் ஒரு 10 ரூபாய் இருக்குது. அப்போது நாம் 1களில் 6 1கள் 6 1 ரூபாயிலிருந்து 2 1களை எடுக்கணும். எடுத்துட்டோம்னா 1 ரூபாய் எடுத்தால் 5, 2 ரூபாயில் எடுத்தால் 4, மீதி 4. இப்போ 6 விரலை விட்டுக்கிடுவோம். 6லிருந்து 2 நாம் நீக்க போகிறோம், அல்லது செலவழிக்க போகிறோம், எடுக்க போகிறோம், குறைக்க போகிறோம். இது எல்லாமே கழித்தலுக்குரிய செயல்பாடுகள் தான். இப்போது 6லிருந்து 2 கழிக்கணும். இப்போது 6 மனசில் வச்சுக்கிட்டு 2 விரல் விட்டுக்கிடுவோம். 6ல் இருந்து நம்ம என்ன பண்ணிகிட்டே வரணும்? குறைச்சிக்கிட்டே வரணும். 5 4, ஓகேவா? அப்போது 4. 6லிருந்து 2 நம்ம நீக்கணும்னா 4. இது 1களுக்கானது. அடுத்து பாருங்க, இப்போ 1களில் 2 நம்ம நீக்கிறோம். இங்கேயும் பாருங்க, அந்த திரையில் ஒரு நாணயம், 2வது நாணயம். அப்போது மீதி 4 நாணயங்கள் இருக்குது. அப்போது 1 ரூபாயில் 4. இப்போது 10களில் 3 10 ரூபாய் தாள் இருந்தது, அதில் ஒரு தாளை நீக்கிட்டோம், ஒரு 10 ரூபாயை நீக்கிட்டோம். அப்போது மீதி எத்தனை இருக்குது? 2. இப்போ புரியுதா? இது நாணயத்தை வச்சு நம்ம இது பண்ணுவோம். மறுபடியும் இன்னொரு கணக்கு பாருங்க. 1களில் 7 1கள் இருக்குது, அதாவது 47ல் 7 1கள் இருக்குது. அந்த 7 1களிலிருந்து 2 1களை நம்ம நீக்கணும் அப்படின்னா மீதி 5 1கள் இருக்குது. அடுத்து 10களில் பாருங்க, 47ல் 4 10கள் இருக்குது. அதிலிருந்து எத்தனையை நீக்க சொல்கிறாங்க? 3 10களை நீக்க சொல்கிறாங்க. அதாவது 47லிருந்து 32 நம்ம நீக்கணும். நீக்குனா எவ்வளவு கிடைக்கும்? அதில் 1கள் 10கள் அப்படின்னு நம்ம பிரித்து தான் நாம் கழிக்க முடியும். முதல்ல 1களை கழிக்கணும், அடுத்து 10களை நாம் கழிக்கணும். 1களில் இப்போ என்ன இருந்தது? 7. அதுக்கு 7 1 ரூபாய் போட்டாச்சு. அதிலிருந்து எத்தனை 1களை நம்ம எடுக்க போகிறோம், நீக்க போகிறோம், குறைக்க போகிறோம்? 2. அப்போது 7லிருந்து 2 நாணயங்களை நீக்கணும்.
இப்போ நாணயங்கள் அப்படிங்கிறதுனால அந்த திரையில் இருக்கிறதுனால நாணயங்கள் டீச்சர் சொல்கிறேன். இப்போ 7லிருந்து 2 நீக்கணும். 2 விரல் விட்டுக்கிடுவோம். 7 மனசில் வச்சுக்கிட்டு 2 விரல் விட்டுக்கிட்டு 7ல் இருந்து குறைச்சிக்கிட்டே வரணும். 7ல் இருந்து 6, 5. சரிங்களா? 5 போட்டாச்சு. அடுத்து 10களை நம்ம கழிக்கணும். 1களை நம்ம கழிச்சாச்சு, 10களை நம்ம கழிக்கணும். 10களுக்கு என்ன போட்டிருக்காங்க? ரூபாய் நோட்டுகள் போட்டிருக்கிறாங்க, 10 ரூபாய் தாள் போட்டிருக்கிறாங்க. சரி, 10 ரூபாயில் 4 10 ரூபாய்கள், 47ல் 4 10 ரூபாய்கள் இருக்குது. அதிலிருந்து எத்தனை நீக்க சொல்லியிருக்கிறாங்க? கணக்கில் 3 நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 3 நீக்கும் பொழுது 4 மனசில் வச்சுக்கிட்டு 3 விரல் விட்டுக்கிட்டு 4ல் இருந்து 3, 2, 1 இப்படி நாம் குறைச்சி குறைச்சி எண்ணிட்டே வரணும். குறைச்சி குறைச்சி சொல்லணும், எண்ணணும். அதாவது எண்களை கீழிருந்து நம்ம 0க்கு கொண்டு வரணும். நம்ம இப்போ வரிசையாக எழுதுவோம். 1, 2, 3, 4, 100 வரைக்கும் நமக்கு எழுத தெரியும், சொல்ல தெரியும். இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா 20ல் இருந்து நாம் சொல்லி பழகணும். 20லிருந்து குறைச்சி குறைச்சி சொல்லி பழகணும். இது பழகிட்டோம்னா இந்த மாதிரி கழித்தல் கணக்கு செய்கிறதுக்கு நமக்கு ரொம்ப எளிமையாயிரும். சொல்லி பார்க்கலாமா? 20ல் இருந்து 19, 18, 17, 16, 15, 14, 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. இது மாதிரி நம்ம அடிக்கடி சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கழித்தல் கணக்கெல்லாம் ரொம்ப எளிதாக போயிடும். இன்னொரு தடவை சொல்லலாமா? 20லிருந்து 19, 19லிருந்து 18, 18லிருந்து 17, 17லிருந்து 16, 16லிருந்து 15, 15லிருந்து 14, 14லிருந்து 13, 13லிருந்து 12, 12லிருந்து 11, 11லிருந்து 10, 10லிருந்து 9, 9லிருந்து 8, 8லிருந்து 7, 7லிருந்து 6, 6லிருந்து 5, 5லிருந்து 4, 4லிருந்து 3, 3லிருந்து 2, 2லிருந்து 1, 1லிருந்து 0. இருந்துன்னு சொல்கிறதுக்கு நமக்கு சிரமமாக இருந்தாலும் நாம் அப்படியே சொல்லிகிட்டே போகலாம். கீழிருந்து மேலே எண்ணிட்டே போகணும். ஓகேங்களா? 20, 19, 18, 17, 16, 15, 14, 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0 இப்படி நாம் சொல்லி பார்த்துட்டே இருந்தால் இந்த மாதிரி கணக்குகள்லாம் நமக்கு ரொம்ப எளிமையாக போயிடும். அடுத்தது பாருங்க, 43ன்னு ஒரு எண். அதிலிருந்து 16 நம்ம கழிக்கணும். கழிக்கலாமா? 1கள் 10கள் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக எழுதிக்கிடணும். இப்போது 1களில் 3 1கள் இருக்குது, மேலே 10களில் 4 10கள் இருக்குது. இதில் என்ன பண்ணியிருக்கிறாங்க பாரு, குச்சிகள் இந்த பக்கம் கட்டு. ஏன் அப்படி? 1கள்னா ஒவ்வொரு குச்சியாக போட்டிருக்கிறாங்க, 10கள்னா ஒரு கட்டாக போட்டிருக்கிறாங்க. இது ஏன்னு உங்களுக்கு தெரியும். 10கள் அப்படின்னா 10 1கள் சேர்ந்தது ஒரு 10 அப்படிங்கிறது நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அதனால ஒரு கட்டு போட்டிருக்காங்க.
சரி, இப்போ 43 நம்ம கையில் இருக்குது. 43 குச்சிகள் நம்ம கையில் இருக்குது. அதிலிருந்து எத்தனையை நீக்கணும்? 16 நம்ம நீக்க போகிறோம். சரி, மொத்தமாக நம்ம 2 இலக்கங்கள்லேருந்து நம்ம மொத்தமாக நீக்கவும் முடியாது. அதனால 10கள் 1கள்னு நாம் மேலே இடமதிப்பை எழுதிக்கிட்டு தான் நம்ம இதை செய்ய முடியும். இப்போது 1களில் 3 இருக்குது. 43ல் 1கள் 3. அதிலிருந்து நாம் 6 எடுக்கணும். 3லிருந்து 6 எடுக்க முடியுமா? முடியவே முடியாது. இந்த 1களில் 3. 3லிருந்து 6 எடுக்க முடியாது, நீக்க முடியாது. குச்சிகள் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? இந்த 10 குழுவிலிருந்து ஒரு கட்டு, ஒரு 10 எடுக்கும் பொழுது 4லிருந்து 3 10கள் ஆயிடுது. அந்த ஒரு கட்டு என்னவா மாறிடுது? 10 1களாக மாறிடுது. நம்மக்கிட்ட ஏற்கனவேவும் 3 1கள் இருக்குது. அப்போ அது 13 1களாக மாறிடுது. இப்போ 13 1களிலிருந்து 6 1களை நம்ம ஈஸியாக எடுத்துக்கிடலாம். பாருங்க, 1கள் 3 1கள் பத்தாது. அதனால ஒரு 10, அந்த 10 குழுக்களிலிருந்து ஒரு 10 மட்டும் எடுத்து ஒன்றாக நம்ம மாற்றுறோம். அப்படி மாற்றும் பொழுது 10களில் 3 10கள் ஆயிடுது, 1களில் 13 ஆயிடுது. இப்போ 6 நீக்கணும். 12 11 10 9 8 7. இப்போ 13ல் இருந்து 6 எடுத்தோம்னா 7 1கள். அடுத்து நாம் 10களை நம்ம கழிக்க போகிறோம். இப்போ 3 ஒரு 10 நீக்குனா 2 10கள். அப்போது விடை 27 குச்சிகள் நம்மக்கிட்ட இருக்குது. 2 10கள் கட்டும் 7 உதிரி குச்சிகளும் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ 43லிருந்து 16 நீக்கினோம்னா, கழிச்சோம்னா, குறைச்சோம்னா 27 நமக்கு கிடைக்கும். மறுபடியும் பார்க்கலாமா? பாருங்க, 1ல் 3 குச்சிகளில் இருந்து 6 குச்சிகளை நம்மளால் எடுக்க முடியாது. அதனால 10கள் குழுக்களிலிருந்து 4 10களிலிருந்து ஒரு 10 எடுக்கிறோம். எடுத்து அந்த கட்டை உதுத்து 1களாக மாற்றுறோம். அப்போ 4ல் 3 போகுது. 3 1கள் 13 மாறிடுது. அதிலிருந்து 12, 13லிருந்து 12 11 10 9 8 7 7 1கள் மீதி இருக்குது. இப்போ 10களில் 3 10களிலிருந்து ஒரு 10 நாம் நீக்கணும்னா 2 10கள் இருக்குது. விட 27. சரி, இதை வேறொரு எடுத்துக்காட்டில் பார்க்கலாம். 1களில் 10கள் நம்ம எழுதிக்கணும். 21லிருந்து 21ல் இருந்து நாம் 9 நீக்கணும். அப்போது 1கள் 10கள்னு எழுதிக்கிறோம். 1களில் ஒரு நாணயம், 2களில் 2 10 ரூபாய் தாள்கள். இதில் 1ல் 9 நீக்க முடியாது. அதனால ஒரு 10 ரூபா தாளை எடுத்து 1 ரூபா காயினா மாற்றுறோம் நாம். அப்படி மாற்றும்போது இங்கே 10களில் இருந்து 2 10களில் இருந்து ஒரு 10 நம்ம எடுத்து சில்லறையாக மாற்றிக்கிறோம். அப்படித்தானே? மாற்றின உடனே நம்மக்கிட்ட ஏற்கனவே ஒரு காயின் இருக்குது. இந்த சில்லறையை சேர்த்தா 11 1கள் வந்துடுது. இங்கே ஒரு 10 ரூபா தாள் மட்டும் இருக்குது. இப்போ 11ல் இருந்து நாம் 9 நீக்கணும். 11லிருந்து 9 எப்படி நீக்கணும்? ஒவ்வொன்றா நீக்கிட்டு வரணும், ஒவ்வொன்றா குறைச்சிக்கிட்டே வரணும். 11ல் இருந்து ஒவ்வொன்றா நீக்குவோம். 10 9 8 7 6 5 4 3 2.
இப்போ 2 ஒன்றுகள் நம்மகிட்ட இருக்குது, ஒரு 10 ரூபாய் தாளும் இருக்குது. ஏன்னா 10களில் எந்த ஒரு 10களையும் நீக்க சொல்லலை, அதனால மீதி 12. 21ல் 9 நீக்கணும்னா 12 நமக்கு கிடைக்குது. சரி, இப்போ இதைவே ஆணிமணி சட்டத்தில் எப்படின்னு பார்ப்போம். 45ல் 27 நம்ம நீக்கணும். இப்போ பாருங்க, 45 அப்படிங்கிறது மேலே இருக்கக்கூடிய நம்பர், 27ங்கிறது கீழே இருக்கக்கூடிய நம்பர். இதில் 45ல் 5 ஒன்றுகளும் 4 10களும் இருக்குது. இது ஆணிமணி சட்டத்தில் நமக்கு போட தெரியும். இந்த ஆணிமணி சட்டத்தில் 45ல் இருந்து 27 பாசிகளை நம்ம எடுக்கணும். என்னது, 45 பாசிகள்லேருந்து 27 பாசிகளை எடுத்து கொடுத்துடணும். நம்ம ஃப்ரெண்டுக்கு கொடுத்துடலாம். இப்போது 45க்கு மேலே இடமதிப்பு எழுதணும். எப்படி எழுதுவீங்க? 5க்கு மேலே ஒன்றுகளும் 4க்கு மேலே 10கள் அப்படின்னு எழுதணும். அதாவது 45ல் 4க்கு மேலே 10கள், 5க்கு மேலே ஒன்றுகள். சரியா? இப்போ 45க்கு கீழே 27, 2 10கள், 7 ஒன்றுகள். இப்போ நல்லா கவனிக்கணும், திரையில் பாருங்க. 5 ஒன்றுகள்லேருந்து 7 ஒன்றுகளை நம்மளால் எடுக்க முடியுமா? முடியவே முடியாது. அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, 10கள் குழுவிலிருந்து, 10களில் எத்தனை இருக்குது? 4 10கள் இருக்குது தானே, அந்த 10களில் ஒரு 10ஐ எடுத்து நாம் அந்த 10கள் குழுவிலிருந்து ஒரு 10ஐ எடுத்து ஒன்றுகள் குழுவாக நம்ம மாற்றணும். எப்படி? ஒரே ஒரு பாசி, பச்சை பாசியை எடுத்தோம்னா அது 10 சிவப்பு பாசிகளுக்கு சமம். பார்க்கலாமா? பாருங்க, இப்போ 10களில் ஒரு பாசியை எடுக்கிறோம். பச்சை பாசி எடுத்த உடனே அது 4லிருந்து 3ஆக மாறிடுச்சு. 4 10களிலிருந்து 3 10களாக மாறிடுச்சு. அது இல்லாமல் 10 சிவப்பு பாசிகளாக மாறிடுச்சு. நம்மகிட்ட ஏற்கனவே 5 பாசிகள் இருக்குது, 5 சிவப்பு பாசிகள் இருக்குது, மொத்தம் 15. இப்போ 15 ஒன்றுகள்லிருந்து 7 ஒன்றுகளை நம்ம ஈஸியாக நீக்கலாம். எப்படி சொல்லியிருக்கிறேன்? 15 மனசில் வச்சுக்கிட்டு 7 விரல் விட்டுக்கோங்க. 15ல் இருந்து 14, 13, 12, 11, 10, 9, 8. எல்லா விரலும் மூடியாச்சு தானே, எல்லா விரலையும் மடக்கிட்டோம். நம்ம வாயிலிருந்து வந்தது என்ன? 8. அதுதான் சரியான விடை. 8ன்னு போட்டுடணும். அதாவது ஒன்றுகளுக்கு நேராக 8ன்னு போட்டுடணும். அடுத்து 10களை நாம் கழிக்கணும். 10களை ஏற்கனவே நம்ம 4ல் இருந்ததை ஒரு பாசி எடுத்து தான் நம்ம ஒன்றாக மாற்றணும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது 3 10கள் இருக்குது. அதிலிருந்து 2 10களை நீக்குனா மீதி 1. அப்போது 45லிருந்து 27 நம்ம நீக்கணும்னா மீதி நம்மக்கிட்ட இருக்கிறது 18 பாசிகள். சரிங்களா? இப்போது 75லிருந்து 28 நீக்கணும். 5லிருந்து 8 நீக்க முடியாது. அதனால 10களிலிருந்து ஒரு 10ஐ எடுத்தால் 6 10கள் அங்கே மாறிடும். இங்கே 15 ஒன்றுகளாக மாறிடும். இப்போ 15 ஒன்றுகள்லிருந்து 8 நீக்கணும். 15 மனசில் வச்சுக்கிட்டு 8 விரல் விட்டுக்கிட்டு 15ல் இருந்து 14, 13, 12, 11, 10, 9, 8, 7. இப்போ விடை 7. ஒன்றுகளுக்கு நேராக 7 போட்டாச்சு. இப்போது 10களில் 6 10கள் இருக்குது, 2 10களை நீக்கணும். 6 மனசில் வச்சுக்கிட்டு 2 விரல் விட்டுக்கிட்டு 6ல் இருந்து 5, 4, 47. அப்போ 75லிருந்து 28 நீக்குனா நமக்கு 47. ஒரு 2 பாயிண்ட் தான். ஒன்றுகளை பார்க்கணும். ஒன்றுகளில் கீழே இருக்கிறத விட மேலே ஒன்றுகள் சின்னதாக இருந்தது அப்படின்னா 10களில் இருந்து நாம் ஒன்றுகளாக 10கள் குழுக்கள் இருந்து ஒன்றுகள் குழுக்களாக மாற்றிக்கிறணும். 10லிருந்து ஒரு 10ஐ எடுத்து 10 ஒன்றுகளாக மாற்றிக்கணும். சில்லறை மாற்றிக்கிறணும்னு வச்சுக்கிடுவோமா?
சரி, மாற்றிக்கிட்டு அந்த 10 கூட ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒன்றுகளை நம்ம சேர்த்துக்கிட்டு அதை நீக்கிற வேண்டியதான். கீழே இருக்கிற ஒன்றுகளை நீக்கிட்டு அதுக்கடுத்து மேலே இருக்கிற 10களையும் அடுத்து நீக்கிக்கிற வேண்டியதான். இப்போது இப்படி கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோ. 32 கழித்தல் 28 என்ன? ஒரே வரியில் கொடுத்துட்டாங்க. இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, முதல்ல வர நம்பரை 32க்கு ரெண்டாவது வர நம்பரை 28ன்னு எழுதி பக்கத்தில் கழித்தல் அடையாளம் போட்டுக்கிட்டு மேலே ஒன்றுகள் 10கள்னு எழுதிக்கிட்டு இப்போ ஒன்றுகளை கழிக்கணும். ஒன்றுகள் 2லிருந்து 8 நம்மளால் கழிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? 10களில் 3 10களில் இருந்து ஒரு 10ஐ எடுக்கணும். எடுத்தால் 2 10கள் அங்கே இருக்கும். உதிரியாக நம்ம மாற்றணும். 10களிலிருந்து 1 உதிரியாக மாற்றுறோம். 10 ஏற்கனவே 2 இருக்குது. அப்போ 12. 12லிருந்து 8 நீக்கணும். 12லிருந்து 8 நீக்குனா பார்க்கலாமா? 12லிருந்து 8. 12 மனசில் வச்சுக்கிட்டு 8 விரல் விட்டுக்கிட்டு 12ல் இருந்து 11, 10, 9, 8, 7, 6, 5, 4. 4 ஒன்றுகள். இங்கே 10களில் 2 10கள் இருக்குது. மறுபடியும் 2 10களை நீக்கணும். 2லிருந்து 2 நீக்கிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 ரூபாய் வச்சுருக்குறோம். 2 ரூபாயை செலவழிச்சிட்டோம்னா நம்மகிட்ட என்ன இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. ஒன்றுமே இல்லை அப்படின்னா அது என்ன நம்ம பண்ணணும்? 0 அப்படின்னு போடணும். அப்போது 32லிருந்து 28 கழிச்சா விடை 4. அடுத்து பாருங்க, இந்த கணக்குகளை எழுதி வச்சுக்கோங்க. 1வது கணக்கு 94 கழித்தல் 59. 2வது கணக்கு 72 கழித்தல் 46. 3 50லிருந்து 36 கழிக்கணும். இதெல்லாம் கழித்து டீச்சர் சொன்ன மாதிரி முதல்ல வர்ற நம்பரை மேலே எழுதி, ரெண்டாவது வர்ற நம்பரை கீழே எழுதி, கழித்தல் அடையாளத்தை சைடில் போட்டு கீழே கோடு போட்டு 10கள் ஒன்றுகள்னு மேலே எழுதி முதல்ல ஒன்றுகளை கழிக்கணும், அடுத்து 10களை கழிக்கணும். ஒன்றுகளை கழிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? அது மேலே இருக்கிற நம்பர் பெரிய நம்பரானு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா 10களிலிருந்து ஒரு 10ஐ எடுத்து ஒன்றுகளாக மாற்றி இருக்கிற ஒன்றுகள் கூட சேர்த்து நம்ம அதிலிருந்து கீழே இருக்கிற நம்பரை கழிக்கும்போது என்ன பண்ணணும்? ஒன்றா குறைக்கணும். மேலே இருக்கிற நம்பரை மனசில் வச்சுக்கிட்டு கீழே இருக்கிற நம்பருக்கு விரல விட்டு ஒன்றா குறைச்சிக்கிட்டே வரணும். நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம் தானே, 20லிருந்து 19, 18, 17 இப்படி 0 வரைக்கும் நம்ம சொல்லி பார்த்துருக்கோம். அது மாதிரி நம்ம சொல்லி பார்த்ததை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இந்த கணக்குகள்லாம் நமக்கு எளிதாக இருக்கும். அடுத்து ஒரு நல்ல பாடத்தில் உங்களெல்லாம் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.